அப்படின்னு நிச்சிந்தையா சஞ்சலம் இல்லாம நரகந்தான்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் உள்ள போய் அவசர அவசரமாக அந்த பெருமாள் அப்படி கை கூப்பிட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த நிறைய பேப்பர்லாம் சிந்தி கிடக்கும். எடுத்து பார்த்தா ஓலைச்சுவடின்னு வச்சுக்கோ, அனுபவம் தானே, அதனால சிந்தி கிடக்கான். எடுத்து பார்த்தா இவன் பண்ண பாவமெல்லாம் எழுதியிருக்கான். பாவமெல்லாம் வரிசையாக எழுதி ஆனால் கிழிச்சு போட்டிருக்கான், அடித்து கிழிச்சிருக்கான். அடையடே நம்ம ஒன்றுமே பண்ணவே இல்லையே, ஒரு நம்முடைய சாமர்த்தியம் ஒன்றும் இல்லையே, நாம் நரகந்தான்னு நினச்சிட்டு இருந்தோமே, உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய கிழக்கையில் இருக்கக்கூடிய எம்பெருமான அஞ்சலி பண்ணிட்டு வந்தோமே, அஞ்சலி பண்ணதுக்கே இப்படியா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மாதிரி நமக்கு கொடுக்குற சுவாமி தேசிகர். தரணியில் மன்னியனார் தனித்தவம் காத்தபிரான், தரணியில் மன்னி அயனார் தனித்தவம் காத்தபிரான், கருணை என்னும் கடலாடி திருவனை கண்டதற்பின், திரள் நரகு எண்ணிய சித்திர குத்தன் தெரித்துரைத்த, சுருணையில் எழுதிய சூழ்வினை முற்றும் துரந்தனமே, சுருணையில் எழுதிய சூழ்வினை முற்றும் துரந்தனமே, தரணியில் மன்னி அயனார். அயனார்னா பிரம்மதேவன் அர்த்தம். பிரம்மதேவன் யாகம் பண்ணும் பொழுது அந்த யாகத்தினுடைய நடுவிலேருந்து பிரத்யட்சமான பெருமாள் வரதராஜன். அதனால தரணியில் மன்னி அயனார் தனித்தவம் காத்தபிரான், அந்த காஞ்சிபுரம் திவ்யதேசத்தில் அந்த கருணை என்னும் கடலாடி அங்கே இருக்கக்கூடியதான எம்பெருமான் யதோக்தகாரிங்கிற எம்பெருமான் சயனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருக்கோலத்தை உள்ளே போய் சேவிச்சுட்டு வந்தானா. கருணை என்னும் கடலாடி திருவனை, அணைனா படுக்க, திருவனைனா ஆதிசேஷனுடையதான தல்பத்தில் படுத்துட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான சேவிச்சுட்டானா. கருணை என்னும் கடலாடி திருவனை கண்டதற்பின், நமக்கு நரகந்தான்னு நினைச்சிட்டு இருந்த அவன் திரள் நரகு எண்ணிய, சித்திரகுத்தனோட எழுதியிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானா. சித்திரகுத்தன் எழுதி அதை அடித்து கிழிச்சு போட்டிருக்கான். கீழே அப்படியே நிறைய பேப்பர்லாம் சிந்தி கிடக்கான். அதனால அப்படி எடுத்து பார்த்தா அடையடே நம்ம குற்றங்கள்லாம் போயிடுதே, நம்முடைய பாபங்கள்லாம் பொசுக்கிருக்காளே, இப்படி ஒரு பாக்கியம் யாருக்காக கிடைக்குமா? திரள் நரகு எண்ணிய சித்திர குத்தன் தெரித்து வைத்த, சுருணையில் ஓதிய, சுருணைன்னா எங்கள் குருநா சொல்வார், வேற ஏதாவது நினச்சிக்காதீங்க, சுருணைன்னா ஃபைல்னு அர்த்தம் அப்படிம்பார். அதனால் சுருணையில் எழுதிய சூழ்வினை முற்றும் துறந்தனமே, நம்முடைய வினைகள் முற்றத்தையும் கழிச்சுட்டானா, எதுவுமே கிஞ்சது கூட இல்லாமல் அஞ்சலி பண்ணினா போருமா பெருமாள் காத்துட்டு இருக்கானோ அப்படின்னு அனுபவிக்கிற சுவாமி தேசிகன். அதே மாதிரி திரௌபதி அஞ்சலி பண்ணதுனால தானே ஓடி வந்து காப்பாற்றினா. திரௌபதிக்கு அந்த சபையில் அழைச்சின்னு வந்துவிட்டா, அவன் நான் வரக்கூடாத காலம்னு சொல்கிறா. யாரும் கேட்கல. துரியோதனன் ஆணை விட்டுட்டான். உடனே இவனை அழைச்சின்னு திரௌபதி அழைச்சின்னு துச்சாதனன் துயில் உரியிறான். அந்த சபையில் எல்லாரும் தான் இருக்கா. மாமனார் இருக்கார், திருஷ்டத்யும்னன் இருக்கார், காந்தாரி இருக்கா. யாராவது காப்பாற்றுவான்னு நினச்சிட்டு இருக்காவா? அதர்மம் நடக்கிறதே நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டு கேளு. மகான்கள்லாம் இருக்கா. பீஷ்மர் இருக்கார், கிருபாச்சாரியார் இருக்கார், துரோணர் இருக்கார், எல்லாரும் மகான்கள், ஆச்சாரிய வர்க்கங்கள்லாம் இருக்கா. இவனுடைய அராஜகத்தை யாராலையுமே தடுக்க முடியல, பேச முடியல, மௌனியாக இருக்கா. யார் பேச்சும் அவனுக்கு எடுபடாது. அதனால மௌனியாக இருக்கா. அவளால் ஒன்றும் பண்ண முடியல, மனசுனால வேதனைப்பட்டு இருக்கா. அவளும் காப்பாற்றலை. நீங்களுக்கு பெரியவா இருக்கேளே, நீங்கள் காப்பாற்றுங்கோன்னு கதறா. மாமனார் மாமியார் காப்பாற்றலை, ஆச்சாரிய வர்க்கங்கள் யாரும் காப்பாற்றலை. அவளிடத்துலையும் கேட்குறா, இது தர்மமா உங்கள் கண் முன்னாடி நடக்கிறதே அப்படின்னு அழறால், காப்பாற்றலை. 5 புருஷன் பஞ்ச பாண்டவாள் அங்கே தான் இருக்கா. அவள் தானே இவளை வச்சு ஆடிட்டா, சூதாட்டத்தில் இழந்துட்டா, தோர்த்துட்டா. அவளை பார்த்து கேட்குறா, அவள் தலையை குனிஞ்சு நிற்கிறா. அதனால் அவளும் காப்பாற்றலை. சரி, தன் முயற்சியினால் காப்பாற்றுவோம்னு வஸ்திரத்தை பிடிச்சின்னு இருக்கா. தன்னுடைய பலம் இருக்கிற பரியந்தம் வஸ்திரத்தை பிடிச்சின்னு இருக்கா. அவன் இழுக்கிறான், துயில் உரியிறான், வஸ்திரத்தை பிடிச்சின்னு இருக்கா. தன்னாலையும் முடியல. அப்போ எதுவும் முடியல, யாரும் முடியல, நம்மளை யார் காப்பாற்றுவாங்கிற ஒரு நிலைமை வந்த உடனே ஞாபகம் வந்துதா, நமக்குன்னு ஒருவன் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கானே. நம்ம கிருஷ்ணனை விட்டுட்டு நம்மளால் முடியும்னு நினச்சிக்கிறோமே, பந்துக்கள் காப்பாற்றுவான்னு நினச்சிக்கிறோமே.
இவன் பெரியவர்கள்லாம் குலப்பெரியவர்கள்லாம் காப்பாற்றுவான்னு நினச்சிக்கிறோமே, யாரும் காப்பாற்றலையே.